Tamil Bible Study. Praise the Lord. வேத பாடம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 13. 11ஆம் அதிகாரத்துல அத்தாலியால், அகசியாவின் தாயாகிய அத்தாலியாளுடைய அட்டூழியம் எப்படி யூத கோத்திரத்துல ராஜ வம்சத்தை அழிக்கணும்னு பிரயாசப்பட்டாள் என்று பார்த்தோம். போன அதிகாரத்துல 12ஆம் அதிகாரத்துல விசேஷமாக யோவாஸ் என்கிற ராஜா, யோய்தா எடுத்து வளர்த்த யோவாஸ் என்கிறதான ராஜாவை குறித்து பார்த்தோம். செம்மையானவனாய் காணப்பட்டான், ஆனால் கடைசி நாட்களில் அவன் நன்றி அறிதல் இல்லாதவனாய் காணப்பட்டான் என்று சொல்லி யூதாவின் ராஜாவாகிய யோவாஸை குறித்து பார்த்தோம். இப்போ 13ஆம் அதிகாரத்தில் அகசியா என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய யோவாசுடைய 23ஆம் வருஷத்தில் யெகூவின் குமாரனாகிய யோவகாஸ் இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை பின்பற்றி நடந்தான். அவைகளை விட்டு அவன் விலகவில்லை. ஸோ ஸ்டார்டிங்கும் போரா இருக்கு, கடைசி வரைக்கும் போரா இருக்கு. அதனால்தான் அது பார்த்தீங்கன்னா அவைகளை விட்டு அவன் விலகவில்லை என்று பார்க்கிறோம். ஆரம்பத்துல ஒருவேளை மோசமாய் காணப்பட்டாலும் நடுவுலையாவது என்ன பண்ணிருக்கணும், அட்லீஸ்ட் அவன் சரியா இருக்கணும். ஆனா அவைகளை விட்டு விலகவில்லை. இப்படி தாவீதை முன்னுதாரணமாக வைத்து பேசும்போதும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நடந்தான், அவனை ஃபாலோ பண்ண இவன் அப்படின்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா. அதே மாதிரி இது கர்த்தருக்கு விரோதமான பாவங்களிலே அவன் யாரை எக்ஸாம்பிளா வைத்திருந்தானோ அவைகளை விட்டு அவன் விலகாம கடைசி வரைக்கும் அப்படி காணப்பட்டான் என்று இந்த யாரை குறித்து வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, யெகூவினுடைய குமாரனாகிய யோவா, யெகூவினுடைய முதல் சந்ததி. ஏன்னா 4 சந்ததி நம்ம பார்க்க போறோம். அதுல யெகூவினுடைய முதல் சந்ததி. ஏன் 4 சந்ததி பார்க்க போறோம்? யெகூவுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். நீ என்னுடைய பார்வைக்கு செம்மையானதை ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே, ஆகாசனுடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய்தபடினாலே உனக்கு நான் என்ன பண்றேன், 4 தலைமுறையாக உன்னுடைய குமாரர்கள் சந்ததி சிங்காசனத்துல வீட்டிற்கும்னு சொன்னார். அப்ப முதல் சந்ததி இந்த யெகூவின் குமாரனாகிய யோவகாஸ் என்கிறதான ராஜா. ஆனால் அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, யெரொபெயாமினுடைய பாவங்களை அவன் பின்பற்றி நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இஸ்ரவேலிலேயே யூதாவிலேயோ குட் எக்ஸாம்பிள்னா யாரு ராஜாக்களுக்கு? கிங் டேவிட் இல்லையா. அதே மாதிரி பேட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா யெரொபெயாம் என்கிறதான இஸ்ரவேலின் ராஜா தான் பேட் எக்ஸாம்பிளா எப்பொழுதுமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த புத்தகம் பேசிக்கொண்டே இருக்கும் ராஜாக்கள். 3வது சொன்னோம், ஆகையால் கர்த்தருக்கு இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு, அவர்களை சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் கையிலும் ஆசகேலின் குமாரனாகிய பெனாதாத்தின் கையிலும் அந்நாட்களில் எல்லாம் ஒப்பு கொடுத்தார். அப்போ இந்த யோவகாசனுடைய நாட்கள்ல அசீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல், அதுக்கப்புறம் அவனுடைய குமாரனாகிய பெனாதாத் 2 பேரும் ஒருவர் பின் ஒருவராக இவர்கள் அரசாண்டார்கள். எங்கன்னா சீரியாவில. அப்ப சீரியாவில இவர்கள் அரசாண்டதான நாட்களில இஸ்ரவேல் தேசம் அவர்களுக்கு முன்பாக சிறுமைப்பட்டு காணப்பட்டது. கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். 4வது வசனம், யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். ரொம்ப நெருக்கப்படுகிறதான இந்த சூழ்நிலையில கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி யோவாகாஸ் பிரார்த்தித்தான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதினால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். அப்ப கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு செவி கொடுக்கிறதுக்கு பல காரணங்கள் காணப்படுதுல. இது முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, இந்த யோவகாஸ் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் காணப்பட்டபடினாலே, இஸ்ரவேல் தேவனுடைய ஜனம், தேவனுடைய தேசம், தேவனுக்கு விரோதமாய் காணப்படுகிற தேசமாய் இன்னைக்கு காணப்படுது. அதை ஆளுகை செய்கிறவன் இந்த யெரொபெயாமை பின்பற்றுகிறதான ஒரு ராஜாவாய் அவன் காணப்படுகிறான். ஆனால் ஒடுக்கப்படுகிற வேளையில கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களின் நிமித்தமாக, ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் நிமித்தமாக ஏன் அப்படின்னு சொன்னா, அவர்கள் உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள் ஆனாலும் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள். சிறுமைப்படுத்தப்படும் போது கர்த்தரை நோக்கி பார்க்கிறபடினால் கர்த்தர் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். அப்படி வாசிக்கிறோம்ல. இது
எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து சிறுமைப்பட்ட போதும் கூட இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் கூக்குரலிட்டார்கள், முறையிட்டார்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் வந்து அவர்களுக்கு மனம் இறங்கினார் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு வார்த்தையை நம்ம பார்ப்போம். என்ன அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு செய்த உடன்படிக்கை நிமித்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் நம்ம பார்க்கிறோம். பொல்லாத ஒரு ராஜா, ஜனங்களும் பொல்லாதவர்களாய் காணப்படுறாங்க. ஆனாலும் தன்னை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி விடுதலைக்காய் கேட்கும் பொழுது அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மனம் இறங்குறதுக்கு ஒரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கு. வாசிக்கிற பாருங்க. யோவகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதினால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். நமக்கு ஒரு லெசன் இதுல காணப்படுது. என்ன அப்படின்னு சொன்னா, நாமளும் உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள். நாம ஒடுக்கப்படுகிறதற்கு, சிறுமைப்படுகிறதற்கு பல காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா காணப்படலாம். இந்த ஜனங்களுக்கு என்ன காரணம்னு கூட அறியாம இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து காணப்பட்டார்கள். ஏன்னா பல சந்ததிகளாக இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, பல அதாவது குட் லீடர்ஸ் வந்து இவங்களுக்கு இல்லாம இருந்தாங்க. இஸ்ரவேலை ஆளுகிற ராஜாக்கள் யெரொபெயாம் காலத்துல இருந்து எத்தனை ராஜாக்களை நம்ம பார்த்துட்டோம். எல்லாருமே கர்த்தருக்கு விரோதமாய் காணப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை, இஸ்ரவேல் சபையாரை கர்த்தரை நோக்கி திருப்புகிறதான அந்த வேலையை அவர்கள் செய்யாதிருந்தார்கள். ஆனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதுனால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஸோ அதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதான காரியம் என்று எடுத்தீங்கன்னா இதை நீங்க கற்றுக்கொள்ளலாம். 5வது வசனம், அப்கோர்ஸ் முழுமையாக வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து மனம் திரும்பணும் என்பதான ஒரு காரியமும் வந்து காணப்படுது. ஏன்னா இப்ப கர்த்தர் வந்து செவி கொடுத்து அவர்களை விடுதலை ஆக்கும் போது இந்த பேர் என்ன, யோவாஸ் வந்து அகசியாவினுடைய மகன். நம்ம வந்து எகுவனுடைய மகனாகிய யோவகாசை பார்க்கணும், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த யோவகாஸ் என்ன பண்ணிருக்கலாம், இதை ஒரு வாய்ப்பாய் பயன்படுத்தி கர்த்தர் இப்படி ஒரு ஷார்ட் விடுதலையை கொடுத்துருக்காருல்ல, அதனால என்ன பண்ணிருக்கலாம, முழுமையாக கர்த்தரை நோக்கி இவன் திரும்பி இருக்கலாம், தேசத்தை திருப்பி இருக்கலாம். 5வது வசனம், ஆனா செய்யல அப்படி. 5வது வசனம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனை கொடுத்ததினால் அவர்கள் சீரியருடைய கையின் கீழிருந்து நீங்களானார்கள். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் முன்போல தங்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். கொஞ்சம் ஃப்ரீயாகி அவர்கள் என்ன பண்றாங்க, சுதந்திரமாக பயமின்றி வசிக்க ஆரம்பிக்கிறார்கள். சரி, யார் ரட்சகரை யார் எழுப்பினார்னா அதுக்கு பின் வருகிறதான பகுதியெல்லாம் நம்ம பார்ப்போம். இது அநேகமா இந்த யோவாகாசனுடைய மகனாகிய இன்னொரு யெரொபெயாம் இன்னொருத்தர் இருப்பான், யெரொபெயாம் 2 அப்படின்னு வைத்துக்கலாம். அவனுடைய நாட்கள்ல ஒரு பெரிய விடுதலை இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் வந்து கொடுத்தார். திரும்பவும் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா செழித்து வளர ஆரம்பித்தார்கள். ஃபர்ஸ்ட் டைம் இஸ்ரவேல் தேசம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிலைக்கு வந்தது அந்த யெரொபெயாமுடைய நாட்கள்ல. அது பின்னாடி நம்ம வாசிக்கலாம். அப்ப இந்த இடத்துல வசனம் எப்படி சொல்லுகிறது, அவர்கள் சீரியருடைய கையின் கீழிருந்து நீங்கள் ஆனார்கள். ஒரு இரட்சகனை ஆண்டவர் ஏற்படுத்தினாரு. அது யாருன்றத இந்த இடத்துல சொல்லல, அது ப்ராபபிளி யெரொபெயாம் 2 இருக்கும். 6வது வசனம், ஆகிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாம் வீட்டாரின் பாவங்களை அவர்கள் விட்டு விலகாமல் அதிலே நடந்தார்கள். அது இந்த வசனம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதான் பைபிள். அப்ப கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்குறாரு. ஆனாலும் அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு முழுமையாக பார்த்தீங்கன்னா மனம் திரும்பல என்பதற்காக 6வது வசனம், ஆகிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாம் வீட்டாரின் பாவங்களை அவர்கள் விட்டு விலகாமல் அதிலே நடந்தார்கள். சமாரியாவில் இருக்கிற விக்கிரக தோப்பும் நிலையாய் இருந்தது. அப்ப அந்த விக்கிரக ஆராதனை வந்து பாத்தீங்கன்னா அப்படி நிலையாக என்ன பண்றாங்க, அதை செய்து கொண்டு வருகிறாங்க. இப்படி வாசித்திருக்கீங்களா, நிலையாய் இருந்தது. நம்மளுடைய விசுவாசத்தை குறித்து இப்படி நம்ம வந்து வாசிக்கிறோம், நிலையாய் இருக்கணும், உறுதியாய் இருக்கணும், கர்த்தரை வந்து பின்பற்றுகிற காரியத்துல நிலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல இந்த இடத்துல இந்த விக்கிரகங்களை பின்பற்றுகிறதுல அவர்கள் நிலையா இருந்தாங்க. அப்படி ஜென்ரேஷனா அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கர்த்தரை நோக்கி ஒரு மனுஷன் கொஞ்சம் திரும்பினாலும் கூட அந்த ராஜாவின் கீழே இருக்கிற நாட்கள்ல அப்படிதான் அவர்கள் காணப்பட்டார் என்பதுதான் 6வது வசனம். 7வது வசனம், யோவகாஸ்க்கு சீரியாவின் ராஜா 50 குதிரை வீரரையும் 10 ரதங்களையும் 10,000 காலாட்களையும் அல்லாமல் ஜனங்களில் வேறொன்றும் மீதியாக வைக்கவில்லை. அவன் அவர்களை அழித்து போரடிக்கும் இடத்து தூளை போல ஆக்கி போட்டான். ஸோ இந்த வசனத்துல
என்ன வந்து பாத்தீங்கன்னா இது எழுதுறவர் வந்து விவரிக்கிறார் நமக்கு அப்படின்னா, எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இஸ்ரவேல் தேசம் காணப்பட்டது அப்படின்ட்டு. எவ்வளவு வந்து எப்படிப்பட்ட தேசமாக அது காணப்பட்டது, மேன்மை அடைந்து இருந்ததான தேசம் இப்போ வந்து எப்படி இருக்கான், சீரியாவின் ராஜாவின் கீழே 50 குதிரை வீரர், 10 ரதங்கள், 10,000 காலாட்கள், 10,000னா 10,000 காலாட்களையே அல்லாமல் ஜனங்களில் வேறொன்றும் மீதியாக வைக்கவில்லை. யுத்த வீரர்கள் வேற யாருமே கிடையாது, இவ்வளவுதான் அவனுடைய ஆர்மி. அவன் அவர்களை அழித்து போரடிக்கும் இடத்து தூளை போல ஆக்கி போட்டான். 8வது வசனம், யோவாகாசின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. நமக்கு டீட்டெயில் வேணும்னா அங்க போயிட்டு நாளாகம புஸ்தகத்துல யோவாகாஸ் அந்த காரியம் எங்கே வருகிறது என்று எடுத்து தேடி நம்ம இதோடு கூட கனெக்ட் பண்ணிக்கணும். மோர் இன்ஃபர்மேஷன் அதுல கிடைக்கும். 9வது வசனம், யோவாகாஸ் தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்தபின் அவனை சமாரியாவிலே அடக்கம் பண்ணினார்கள். அதுதான் அவர்களுடைய கேபிட்டல், அதனால அங்க அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோவாஸ் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இப்ப இவனுடைய குமாரன் பேரு யோவாஸ். கன்ஃபியூஸ் பண்ணிக்குவானா, யூதா ராஜ்யத்துல காணப்பட்ட அகசியாவின் குமாரனாகிய யோவாஸோட கம்பேர். ஏன் இப்படி வந்து எழுதிட்டு வர்றாங்கன்னு எனக்கு தெரியல. அது வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ரொம்ப எளிதாய் காணப்படும். ஏன்னா தேசம் பிரிந்து இங்கேயும் அங்கேயும் ராஜாக்கள் காணப்பட்டாங்க, அவர்கள் சம்பந்தம் கலந்தவர்களாய் காணப்பட்டாங்க யோசபாத் ஆகாபுடைய நாட்களில. ஆனபடினாலே இப்படி எழுதிட்டு வராங்களா, இவனுடைய இத்தனை வருஷ அரசாட்சியில இவன் ஃபர்ஸ்ட் ராஜாவாகிறான், எப்போ அவனுடைய ராஜ்யம் முடியுது இப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அதை மிக்ஸ் பண்ணி எழுதிட்டே வராங்க. நமக்கு தனியாக காமிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேணும்னா நம்ம தான் என்ன பண்ணணும், எடுத்து எழுதிக்கணும். இஸ்ரவேல் ராஜா, யூதாவின் ராஜா, இவனுடைய மகன், எவ்வளோ நாட்கள் அது தொடர்கிறது அப்படின்லாம் நம்ம பைபிள் ஸ்டடிக்காக எடுத்து வேணா எழுதிக்கலாம். அப்போ 10வது வசனம், யூதாவின் ராஜாவாகிய யோவாசுடைய 9 வாஸ்திரம்ல யோவாகாஸ் தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்தபடி அவனை வந்து சமாரியாவில் அடக்கம் பண்ணான். உங்களுக்கெல்லாம் புரியுதா இது என்ன, சமாரியாவில் என்ன, எருசலேம்ல என்ன? ராஜாக்கள்லாம் படிச்சிருக்கீங்களா? என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, தாவீதினுடைய நாட்கள், சவுலுடைய நாட்கள்லயே இஸ்ரவேல் தேசம் வந்து சமஸ்த இஸ்ரவேலா காணப்படுச்சா, கம்ப்ளீட்டா 12 ட்ரைப்ஸ். தாவீதினுடைய நாட்கள்லையும் சாலமோனுடைய நாட்கள்லையும் ஃபுல்லா காணப்பட்டுச்சு. சரியா, 12 ட்ரைப்ஸையும் ஒரே ராஜா அரசாண்டாங்க. அதுக்கு பேர் இஸ்ரவேல் தேசம். அதுக்கப்புறம் சாலமோனுடைய குமாரனாகிய ரெகோபெயாம் அப்படின்றதான சொன்ன நாட்களில் கொஞ்ச நாட்கள் மட்டும் ஃபுல் இஸ்ரவேலியம், அதுக்கு பேர் சமஸ்த இஸ்ரவேல், ஹோல் கண்ட்ரி வந்து அவன் அரசாண்டான். கர்த்தர் வந்து சாலமோன்ட்ட பேசினபடியே சாலமோன்ட்ட வேலைக்காரனா காணப்பட்ட எரோபெயாம் அப்படின்றான். ரெகோபெயாம், எரோபெயாமுக்கு வந்து 10 கோத்திரத்தை பிரித்து கொடுத்துட்டு இங்க யூதாவும் பென்யமின் கோத்திரமும் இந்த பக்கம் யூதாவாக பிரிந்தது. அது அப்ப நார்தர்ன் கிங்டம், சதர்ன் கிங்டம் அப்படின்னு 2 கிங்டமாக அது பிரிஞ்சிருச்சு. அதனால நீங்க இதை வாசித்து வரும்போது இஸ்ரவேல் ராஜா அப்படின்னு சொன்னா அது வேற ராஜா, யூதா ராஜா அப்படின்னு சொன்னா இஸ்ரவேல்ல இருந்து பிரிந்ததான இன்னொரு ராஜ்யம் என்று சொல்லி அர்த்தம். இந்திய தேசம், அதுக்கப்புறம் பாகிஸ்தான் பிரிஞ்சோன்னா அது இந்தியான்னு இப்ப சொல்லவே மாட்டோம்ல, அது கம்ப்ளீட்டா பாகிஸ்தான். இந்தியானா இது மட்டும்தான். ஆனா ஒரு காலத்துல அதெல்லாம் சேர்ந்துதான் இந்தியாவா இருந்ததுல, அதே போல எல்லாம் சேர்ந்து இஸ்ரவேலா இருந்தது. ரெகோபெயாம் நாட்கள்ல பிரிந்த பின்பு இதற்கு பேர் யூதா தேசம். சரியா, கீழே இருக்க சதன் கிங்டத்துக்கு பேர் யூதா தேசம். அதனுடைய தாவீதினுடைய குமாரர்கள் அல்லது சந்ததி வந்து யூதா தேசத்தை ஆண்டு கொண்டே வந்தார்கள். மேலே இருக்க இஸ்ரவேல் தேசத்தை வெவ்வேறு கோத்திரத்தில் இருக்கிறவர்களை ஆண்டவர் எழுப்பும் போது அவர்கள் ராஜாவாய் காணப்பட்டார்கள். சரியா, அங்க வந்து மாறி தான் வருது. ஒரு சந்ததி அப்படியே அங்க அரசாட்சி பண்ணவில்லை. இப்போ ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், இது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும்ல. ஏன் சமாரியாவில் அடக்கணும்னா, சமாரியா வந்து நார்தர்ன் கிங்டத்தினுடைய கேபிட்டல். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் வந்து ஜெருசலேம் கேபிட்டலா இருந்தது, இப்போ அப்படி கிடையாது. ஜெருசலேம் இப்போ வந்து யூதாவுடைய கிங்டத்துக்கு மட்டும்தான், சதர்ன் கிங்டத்துக்கு மட்டும் எருசலேம் வந்து கேபிட்டலா காணப்பட்டுச்சு. அப்ப இந்த ஜுடேயன் கிங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க என்ன பண்ணுவாங்க, அவர்கள் மரித்தா அங்க அடக்கம் பண்ணுவார்கள். அப்படி வந்து காணப்பட்டுச்சு. எருசலேம்ல தான் அவர்கள் பதவியேற்றார்கள். அங்கதான் அவர்களுடைய அந்த இறுதி நாட்களும் காணப்பட்டுச்சு. சரி, 10வது வசனத்துக்கு வருவோம். 13வது அதிகாரம் 10வது வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோவாசுடைய 37ஆம் வருஷத்தில் யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 16 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாவின் பாவங்களை விட்டு விலகாமல் அவைகளில் நடந்தான்.
இது வந்து கர்த்தர் சொன்ன மாதிரி யெகூனுடைய 2வது சந்ததி. இதுல மகனுடைய மகன் இப்ப ராஜாவாயிட்டான். இன்னும் 2 பேர் ராஜாவாகணும் கர்த்தர் சொன்னபடி. 12வது வசனம், யோவாசின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவன் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவோடே அவன் பண்ணின வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. சரி, யோவாஸ் தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின் யெரொபெயாம் அவன் சிங்காசனத்தில் வீற்றிருந்தான். அதாவது 3வது ராஜா யோவாஸ், நம்ம யெகூவுடைய 3வது சந்ததி தான் இந்த யெரொபெயாம் அப்படின்றவன். இவன் வந்து யெரொபெயாம் 2ன்னு நீங்க எடுக்கலாம். சரி, இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 14வது வசனம், இந்த யெரொபெயாமை விட்டுட்டு அவனுடைய தகப்பனுடைய அந்த நாட்களை குறித்து அப்படியே பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வருவாங்க இந்த அதிகாரம் ஃபுல்லா. அதுக்கப்புறம் யெரொபெயாமுடைய காரியங்கள் தொடரும். இப்போ வந்து 13வது வசனம் உங்களுக்கு சின்ன சம்மரி தான். யோவாஸ் தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின் யெரொபெயாம் அவன் சிங்காசனத்தில் வீற்றிருந்தான். அதாவது யெகூனுடைய குமாரனுடைய குமாரனுடைய குமாரன். யோவாஸ் சமாரியாவில் இஸ்ரவேலின் ராஜாக்களிடத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான் என்று வாசிக்கிறோம். 14வது வசனம், அவன் நாட்களில் அப்படின்னா அந்த யோவாசனுடைய அந்த ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்திற்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். எலிசா அவனை பார்த்து வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றான். அப்படியே வில்லையும் அம்புகளையும் பிடித்து கொண்டான். அப்போது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றான். அவன் தன் கையை வைத்தபோது எலிசா தன் கைகளை ராஜாவுடைய கைகளின் மேல் வைத்து, கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான். அவன் அதை திறந்தபோது எலிசா எய்யும் என்றான். இவன் எய்தபோது அவன் அது கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பும் சீரியரினின்று விடுதலையாக்கும் ரட்சிப்பின் அம்புமானது. நீர் ஆப்பெக்கிலே சீரியரை தீர முறியடிப்பீர் என்றான். ஒரு அந்த டைம்ல அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மிகப்பெரியதான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. ஏன்னா நீங்க அவர்களுடைய நிலையை நீங்க பார்க்கணும்னா அந்த 7வது வசனம் தான். இஸ்ரவேல் ராஜ்யம் 10 கோத்திரத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜாவாய் காணப்படுகிறார்கள். பெரிய லேண்டு, யூதாவோட பெரிய லேண்ட் அது. ஆனால் நிலைமை எப்படி காணப்படுதுன்னா 50 குதிரை வீரர், 10 ரதங்கள், 10,000 காலாட்களே அல்லாம ஒருவரையும் விடாதபடிக்கு பாத்தீங்கன்னா அவன் வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு சீரியாவின் ராஜா வந்து கொண்டு வந்திருந்தான். அப்படிப்பட்ட நிலையில காணப்படுறாங்க. அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான வார்த்தை. என்னன்னா, சீரியன் என்று விடுதலையாக்கும் ரட்சிப்பின் அம்புமானது அப்படின்ட்டு சொல்லிட்டு, நீர் ஆப்பைக்கிலே சீரியரை தீர முறியடிப்பீர் என்று இப்படிப்பட்ட சிறுமைப்பட்டிருக்க ராஜாவை பார்த்து அவன் சொல்றான். சொல்லிட்டு பின்பு அம்புகளை பிடியும் என்றான். அவைகளை பிடித்தான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி தரையிலே அடியும் என்றான். அவன் 3 தரம் அடித்து நின்றான். நல்லா நீங்க கவனிச்சுட்டே வாங்க. இதுல என்ன நம்ம லேர்ன் பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். எலிசா வந்து வியாதிப்பட்டு படுக்கையில் கிடக்குறான். ரொம்ப வயதாக இருக்கும் எலிசாக்கு. எலிசா வந்து எந்த தீர்க்கதரிசி? அந்த மேல இருக்க ராஜ்யத்தினுடைய தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் தேசத்தினுடைய தீர்க்கதரிசியாய் காணப்பட்டான். சரியா? இப்போ யூதாக்குன்னு சில தீர்க்கதரிசிகள் காணப்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஏசாயாவை வந்து அதுக்கு சொல்லலாம். ஏன்னா யூதாவினுடைய தீர்க்கதரிசியா இருந்தான். அதே போல அங்க மேல இருக்க ராஜ்யத்தினுடைய தீர்க்கதரிசியாக எலியா, இந்த எலிசா, இவர்கள் எல்லாம் அந்த ராஜ்யத்தினுடைய தீர்க்கதரிசிகளாய் காணப்பட்டான். இங்க சொல்ல மாட்டாங்களா தீர்க்கதரிசனம்னா சொல்லுவாங்க. ஆனா மெயினா வந்து பாத்தீங்கன்னா அந்த நார்தன் கிங்டத்தினுடைய தீர்க்கதரிசியாக காணப்பட்டாங்க. அப்ப எலியாவை பார்க்கிலும் எலிசாவோட வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்ட்டு போன அதிகாரங்களை பார்ப்போம். ரொம்ப மதித்தார்கள் அவர்கள் எலிசாவை, பயந்தாங்க, மதிச்சாங்க. ஆனா வந்து முழுமையா அவனுடைய சத்தத்துக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்லை. எலிசா மேல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அன்பு, அவ்வளவு மதிப்பு. அவனை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆலோசனைக்கெல்லாம் எலிசா வேணும். ஆனா எலிசா அவனுடைய முழு சொற்பேச்சு கேட்டு இஸ்ரவேலை என்ன பண்ண மாட்டாங்க? கர்த்தரை நோக்கி இஸ்ரவேல் தேசத்தை திருப்ப மாட்டாங்க. யாரு? ஒரு 3 ராஜாக்களை வரைக்கும் நீங்க பார்த்துடலாம். அப்படிதான் காணப்பட்டார்கள் இவர்கள். சரி, ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து
இவனால வந்து சகிக்க முடியாம என்ன பண்றான், இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே என்று சொல்லி என் தகப்பனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா வந்து அழறான். அப்பதான் வந்து எலிசா பேச ஆரம்பிக்கிறார். 15ஆம் வசனத்துல இருந்து வில்லையும் அம்பையும் பிடியும். அவன் பிடித்து கொண்டான். 16 வசனம், இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி உம்முடைய கையை வில்லின் மேல் வையும். அவன் தன் கையை வைத்த போது எலிசா தன் கைகளை ராஜாவுடைய கைகளின் மேல் வைத்து தீர்க்கதரிசி சொல்றான், கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும். அவன் அதை திறந்த போது எலிசா எய்யும் என்றான். இவன் எய்த போது அது கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பும் சீரியர் என்று விடுதலையாக்கும் ரட்சிப்பின் அம்புமானது. நீர் ஆப்பைக்கிலே சீரியரை தீர முறியடிப்பீர் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு திரும்ப என்ன பண்றான், 12ஆம் வசனத்துல இருந்து அம்புகளை பிடியும் என்றான். அவைகளை பிடித்தான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி தரையிலே அடியும். அம்பை வந்து ஈயறதுல தரையில அடியும் என்றான். அவன் 3 தரம் அடித்து நின்றான். ஏன் கை சோர்ந்துருச்சா? என்ன ரீசனு? 3 தடவை மாத்திரம் இது ஏன் அடித்து நிறுத்தினான்? அவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னா, இந்த எய்யர் அம்பு எதுனா ரட்சிப்பின் அம்பு, இது சீரிய ராஜாவிட்டிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறதான ஒரு காரியத்தை இது குறிக்கிறது சிம்பாலிக்கா. அடுத்து இந்த அம்பை பிடித்து கொள்ளுங்க. இந்த அம்பை பிடித்து நீ வந்து என்ன பண்ணு, கீழே அடியும். முன்னாடி ரட்சிப்பின் அம்புன்னு சொல்லிட்டான்ல, இப்போ இந்த அம்பை பிடித்து கொண்டு கீழே அடினா அவன் என்ன பண்ணியிருக்கணும்? அடின்னு அடிச்சு அந்த அம்பு வளையிற வரைக்கும் அடிச்சிருக்கணுமா இல்லையா? அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எலிசாவுக்கும் தெரியும், இந்த ராஜாவுக்கும் தெரியும். இது சிம்பாலிக்கான ஒரு காரியம். இதை வைத்து கர்த்தர் ஒரு காரியத்தை பேசுகிறார், நடக்க போற காரியத்தை பேசுகிறார். அப்படியே நான் என்ன பண்ணிருக்கணும், இதை முழுதாக இவன் என்ன பண்ணிருக்கணும், விசுவாசித்திருக்கணும். அவன் இருந்ததான நிலையில விசுவாசிக்க முடியலையா என்னன்னு தெரியல. அவன் சொன்ன போது ஒரு 3 முறை மாத்திரம் அடிச்சுட்டு என்ன பண்றான், நிறுத்திட்டான். 19 வசனம், அப்போது தேவனுடைய மனுஷன் அதாவது எலிசா அவன் மேல் கோபமாகி, நீர் 5-6 விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை தீர முறியடிப்பீர். இப்பொழுதோ சீரியரை 3 முறை மாத்திரம் முறியடிப்பீர். அப்ப ஏன் வந்து நல்லா உடையிற வரைக்கும் நீ அடிக்கணும், இல்லைன்னா ஒரு 10 தடவை அடிக்கணும் அப்படின்லாம் ஏன் சொல்லல? அதுதான் விசுவாசத்தினுடைய டெஸ்ட் இல்ல. அப்ப இது என்னத்தை குறிக்கிறது அப்படின்றத சொல்லிவிட்டு நம்முடைய கரத்துல இருந்து ஒரு காரியம் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முழு வேகத்தை நம்ம அந்த இடத்துல காமிக்கல அப்படின்னா, நம்முடைய வார்த்தைகளிலோ செயல்களிலோ காமிக்கல அப்படின்னு சொன்னால் முழுசாக நம்ம அதை என்ன பண்ணல, நம்பலன்னு அர்த்தம். ஒரு ரியலி இவனுடைய சுச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப மோசம். நீங்கள் அந்த ராஜாவுடைய சுச்சுவேஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். மிகப்பெரியதான படையை வைத்திருந்த ராஜாவுக்கு இன்னைக்கு 50 குதிரை வீரர் மட்டும் வைத்திருக்கிறான் அப்படின்னா அவனுடைய நிலையை நீங்கள் பார்த்துக்கோங்க. சீரியரை வந்து நீ முறியடிப்பேன்னு சொன்னதையே அவனால் என்ன பண்ணியிருக்க முடியாது, முழுமையாக நம்பியிருக்க முடியாது. ஆனபடினால அவனுடைய விசுவாசத்தை அவனை காண்பிக்க முடியல. நாம என்ன சூழ்நிலையில காணப்பட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும்போது என்ன பண்ணிடணும், உற்சாகமாயிடணும், பயங்கர ஸ்ட்ரென்த் வந்துடணும்ல. அப்போ அந்த ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து அதை அந்த உற்சாகத்தை இவனுடைய செயலில் அவன் காண்பிக்கல அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அது ரொம்ப லகுவாக அவன் என்ன பண்றான், 3 தடவை அட்லீஸ்ட் 3 தடவை அடிச்சான். 3 தடவை வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, சீரியரை 3 முறை மாத்திரம் முறியடிப்பீர் அப்படின்னு சொல்றான். அடுத்து எலிசா மரணம் அடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை நோக்கி, தண்டைனா ஒரு படை பிரிவுன்னு அர்த்தம், அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். எடுத்துட்டு போனவங்க பயந்து என்ன பண்றாங்க, அந்த கல்லறையில தூக்கி போட்டு ஓடுறாங்க. அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். இது ஒரு அற்புதம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நடக்குது. ரொம்ப அதிசயமான ஒரு காரியம். யோவாகாசின் நாட்களிலெல்லாம் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இஸ்ரவேலை ஒடுக்கினான். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கையின் நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். திரும்ப வந்துருச்சு பார்த்தீங்களா அந்த வார்த்தை. ஏன் கர்த்தர் இறங்கினார், ஏன் வந்து விட்டு வைத்திருக்கிறார்? இவங்க ஆக்சுவலா வந்து அழிக்கிறதற்கு இவர்கள் வந்து பாத்திரமானவர்கள். ஆனாலும் கூட கர்த்தர் ஏன் அழிக்காம அவர்களை வைத்திருந்தார் என்பதற்கு ஒரு காரணம் அங்கே சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய பிதாக்களோடு செய்த உடன்படிக்கை. கர்த்தர் அவர்கள் மேல் மனதுருங்கி அவர்களை நினைத்தருளினார்.
24 வருஷம். சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இறந்து போய் அவன் குமாரனாகிய பெனாதாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவான பின்பு யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் ஆசகேலுடைய யுத்தம் பண்ணி தன் தகப்பனாகிய யோவாகாசின் கையிலிருந்து பிடித்து கொண்ட பட்டணங்களை அவன் குமாரனாகிய பெனாதாத்தின் கையிலிருந்து திரும்ப பிடித்து கொண்டான். 3 விசை யோவாஸ் அவனை முறியடித்து இஸ்ரவேலின் பட்டணங்களை திரும்ப கட்டி கொண்டான். அப்ப இது ரொம்ப அதிசயமா கர்த்தர் சொன்னதான காரியம் ரொம்ப அதிசயமா அவனுடைய பீரியட்லயே நிறைவேறத நம்ம பார்க்கிறோம். இது மேலோட்டமா பார்த்தா இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா சீரிய தேசம் ரொம்ப பவர்ஃபுல்லான தேசமாக மாறி இருந்தது இல்லையா. ஒரு 4 ஜெனரேஷனாவே பார்க்குறோம், அது பவர்ஃபுல்லா மாறி இருந்தது. இஸ்ரவேலை பர்டிகுலரா அவர்கள் ஒடுக்குகிறவர்களாக எப்பொழுதும் யுத்தம் அவர்களுக்குள்ளாக நடந்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ரொம்ப சிறுமைப்பட்ட நிலையில இஸ்ரவேலர்கள் காணப்பட்டாங்க. ஆனா கர்த்தர் எலிசாவின் மூலமாய் பேசினாங்க. அதை இந்த பொல்லாததான இந்த யோவாஸ் என்கிற ராஜாவினுடைய நாட்கள்லயே இந்த காரியத்தை கர்த்தர் நடத்தி காண்பிச்சாங்க. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுது. கொஸ்டின் இருக்கா?